மாதிரி ஏழை பழையங்களோட வாழ்வாதாரத்துக்காக, எங்க குழந்தைங்க படிப்பு செலவுக்காக, எங்க அன்றாட செலவுக்காக, எங்க அத்தியாவசிய செலவுகளுக்காக, என் மருத்துவ செலவுக்காக. நம்ம முதலமைச்சர் ஸ்டாலின் ஐயா கொடுக்கிற உரிமை தொகை 1000 ரூபாய் பிச்சைன்னு சொன்னவங்களுக்கு பதிலடி தர நேரம் இதுதான். இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன். ஜீவா டுடே பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் அரசியல் சமூக திறனாய்வாளர் மூத்த பத்திரிகையாளர் டாக்டர் ஆர்.கே. ராதாகிருஷ்ணன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் ஜீவா. சார், நாடாளுமன்ற கட்டிடத்தில் அந்த நார்த் பிளாக்கில் தீ விபத்து ஏற்பட்டிருக்கிறது. முக்கியமான டாக்குமெண்ட்லாம் எரிந்து விட்டதாக சொல்கிறாங்க. வேறு எந்த பாதிப்பு இல்லைனாலும் டாக்குமெண்ட் போச்சு அப்படிங்கிறாங்க. இது மாதிரியான விஷயங்கள் நாடாளுமன்றத்தில் விபத்து, மின்கசிவு இதெல்லாம் ஏற்கனவே வந்திருக்கிறது தான். ஏன் பல்வேறு உலக நாடுகளில் கூட பார்லிமெண்ட்டில் இந்த மாதிரி தீ விபத்து மாதிரி வந்திருக்கிறது. தேர்தல் நெருங்குகிற, தேர்தல் தொடங்குகிற நேரத்தில் ஏற்கனவே இருக்கக்கூடிய அரசினுடைய ஆவணங்களில் இருந்து கோப்புகள், ஃபைல்கள் இதெல்லாம் எரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்கிறத வந்து நாங்கள் தற்செயலானதாக பார்க்க முடியலைன்னு எதிர்க்கட்சிகள் இப்போயே விமர்சனம் செய்ய ஆரம்பிச்சிருக்கிறாங்க. நீங்கள் ஒரு ஜேர்னலிஸ்டாக இந்த கான்செப்டை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, நிச்சயமாக நார்த் பிளாக்கும் சவுத் பிளாக்கும் வந்து பழைய பில்டிங்கள். அது அங்கே சில பிரச்சனைகள் இருக்கத்தான் கூடும், எலக்ட்ரிக்கல் பிரச்சனைகள் இருக்கத்தான் கூடும். அப்போ இது எனக்கு தெரிகின்ற விஷயம் பிரிட்டிஷ் காலத்திலிருந்து இருக்கின்ற பில்டிங் தான் அது. அப்படி இருக்கின்ற ஒரு பில்டிங் வந்து எனக்கு தெரிஞ்ச விஷயம் நிச்சயமாக இங்க இருக்கின்ற ஆட்சியாளர்களுக்கும் தெரியும் என்று நான் கருதுகிறேன். 2014 அது புது பில்டிங்காக உருவெடுத்து, இப்ப எல்லாமே புதுசு இல்லை. 2014 தான் நமக்கு சுதந்திரம் வருது. அதன் பிறகு கட்டின பில்டிங் கிடையாது இல்லையா அது. அப்ப அது அவர்களுக்கு தெரியுமா தெரியாதா என்ற அந்த விஷயம் மட்டும்தான் என்னுடைய மனசில் ஒரு பெரிய கேள்விக்குறியாக நிலைக்கிறது. அப்படி இருந்தால் கூட நாம பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம வீட்டுல எல்லாம் வந்து நம்ம அந்த ட்ரிப் மெக்கானிசம் இருக்கும். அதாவது ட்ரிப் மெக்கானிசம் இல்லாமல் வந்து ஒரு இடத்துலயும் நீங்க வந்து இப்போ ஒரு வீடு கட்டக்கூட முடியாது என்ற நிலை இருக்கிறது. அப்கோர்ஸ் இது வந்து ஆதி காலத்து பில்டிங், அதனால வந்து அந்த ட்ரிப் மெக்கானிசம் அந்த காலத்தில் இல்லை என்று வைத்துக் கொள்ளலாம். ஆனால் அது பிறகு சுதந்திரத்துக்கு பிறகு நிச்சயமாக அந்த ட்ரிப் மெக்கானிசம் எப்போ ஆரம்பித்ததோ அப்போதிலிருந்து இருக்கத்தான் செய்யும் என்றதுல யாருக்கும் மாற்று கருத்து இருக்க முடியாது. இது ஒரு பக்கம். ரெண்டாவதாக, இந்த அளவுக்கு சேஃப்டி இருக்கின்ற இடத்தில், இல்லை என்றால் இந்த அளவுக்கு பாதுகாக்கப்பட்ட ஒரு சூழ்நிலை, அதாவது ஃபைனான்ஸும் ஹோம் மினிஸ்ட்ரியும் இருக்கின்ற ஒரு இடத்தில் நிச்சயமாக இதை தாண்டியும் பல நடவடிக்கைகள் இருக்கும். இதை எப்படி ப்ரிவென்ட் பண்ண வேண்டும் என்ற, இப்படி ஒரு தீ வந்தால் இப்படி ப்ரிவென்ட் பண்ண வேண்டும் என்றெல்லாம் பல விஷயங்கள் அது இருக்கும். டெலிபரேட்டாக செய்யவில்லை என்றால் ஹோம் மினிஸ்ட்ரி வளாகத்துக்குள்ளால ஒரு ஃபயர் இனிஷியேட் பண்ண முடியாது என்றதுதான் என்னுடைய கருத்தா இருக்கு. இது ஏறத்தாழ நீங்க R&AW பில்டிங்குள்ளால, அந்த ஒயிட் பில்டிங் இருக்கு இல்லையா, அதுக்குள்ளாலேயோ இல்லை என்றால் ஐபியினுடைய ஹெட் குவார்டர்ஸ்க்குள்ளாலேயோ ஒரு பெரிய ஒரு இது தீயை வைக்கிற மாதிரி தான் இருக்கிறது. அது ஹோம் மினிஸ்ட்ரி என்பது R&AW ஐபியையும் கண்ட்ரோல் பண்ணுகின்ற ஒரு இடமா இருக்கிறது. அங்க ஒரு இந்த மாதிரி தீ விபத்து என்று பார்க்கும்போது அது எனக்கு ஏதோ எங்கேயோ பல இடங்கள்ல இடிக்கிறது. என்ன ஃபைல்கள் வந்து அவர்கள் வந்து டெஸ்ட்ராய் பண்ண பார்த்தாங்க என்ற அந்த கேள்வி நிச்சயமாக என் மனதில் இருக்கிறது. அதற்கு பதில் வந்து நிச்சயமாக ஹோம் மினிஸ்ட்ரி தர வேண்டும். இப்ப இது மட்டும் ஹோம் மினிஸ்ட்ரியில இருந்து ஒரு விளக்கமும் கிடையாது இல்லையா. அது எப்படி அது எல்லா விஷயங்களுக்கும் எரிஞ்சு விழுந்து பேசுவானுங்க இல்லையா ஹோம் மினிஸ்ட்ரியில் ஆளுகள். அமித்ஷாவினுடைய நான் ஏன் அடைக்கப்பட்டிருக்கிறது, ஹோம் செக்ரட்டரியினுடைய வாயிலிருந்து ஏன் ஒரு வார்த்தை வர மாட்டேங்குது. இந்த மாதிரி விஷயங்கள் பார்க்கும்போது நிச்சயமாக இதுல வேற ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கிற மாதிரி தான் தெரியுது. 2019 நடக்காத விஷயம் 2024 நடக்கும்போது அது நிச்சயமாக பாஜகவினுடைய தோல்விக்குள் ஒரு அறிகுறியோ என்ற அந்த ஒரு மகிழ்ச்சியும் என் மனதில் மலர்கிறது. ஆட்சி மாறப்போது எதுவும் சிக்கிறாத மாதிரி வேலையெல்லாம் பார்த்துருங்கிற மாதிரி பண்ணியிருக்காங்க அப்படின்னு நேற்று ஃபுல்லாக சமூக வலைதளங்களை ஃபுல்லாக இதுதான். ஏதோ கேஸெல்லாம் இருக்குது, அதை எரிக்க சொல்கிறாங்க, அதையெல்லாம் அவன் அடுத்து வர கவர்மெண்ட் கண்டுபிடிச்சா பிரச்சனையாயிரும் அப்படிங்கிற லெவலுக்கு போகிறாங்கன்ட்டு நீங்கள் சொன்ன அதே விஷயத்த சொல்கிறாங்க. எப்படியோ கவர்மெண்ட் மாறப்போகுதுங்கிறது அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு, அப்புறம் நம்ம மாட்டிக்கொள்ளக்கூடாதுங்கிறதுக்காக அப்படி பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயங்கள் பேசுகிறாங்க. சரி, எதிர்க்கட்சிகள் அரசியல்வாதிகளுக்கு அப்படி பேச உரிமை உண்டு, சந்தேகப்படுவதற்கான காரணிகளும் இதில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த நிலையில் நாம் கேட்க வேண்டியது, பொதுவாக ஒரு கார்ப்பரேட் செக்டார் உங்களுக்குலாம் நல்லா தெரியும். இப்போ நம்ம இந்த நியூஸ் 18லலாம் இந்த பர்த்டே கேக் கொண்டாடுவாங்க யாராவது ஒரு எம்ப்ளாயிக்குன்னா, அப்போ அந்த மெழுகுவர்த்தி பொருத்தி வைக்கும் போதே அங்கே இருக்க அந்த ஸ்மோக் இது வந்து இதாகும், அந்த நெருப்பு வந்துடுச்சு அப்படின்னு லைட்டாக சவுண்டு கொடுக்கும் பர்த்டே கேக் இது பண்ணாலே. நாடாளுமன்ற வளாகத்தில் ஒரு சின்ன மின்கசிவு, இந்த நெருப்பு இதெல்லாம் வந்தால் கூட அலர்ட் பண்ணுற மாதிரியான வசதிகள் இருக்காதா நார்த் பிளாக்ல?
இல்ல ஜீவா, இதுல நாம் பார்க்க வேண்டிய முக்கியமான ஒரு விஷயம்னு பாத்தீங்கன்னா, எதிர்கட்சிகள் நிறைய பேசலாம். அதே மாதிரி யாரு வேணாலும் இதை பத்தி பல விஷயங்கள் வந்து பேசிக்கொண்டே இருக்கலாம். அதுல எதிர்கட்சிகளுக்கு ஒரு பாயிண்ட் கிடைச்சா அவங்க பேசத்தான் செய்வார்கள். சமூக வலைத்தளத்துல வந்து ஒரு கான்ஸ்பிரசி தியரியை அவிழ்த்து விடுறதுக்கு ஒன்றும் அதிக நேரமாக வேண்டிய ஒரு அவசியம் கிடையாது. ஆனால் இதுல நீங்க குறிப்பிட்ட மாதிரி இது ஒரு ஒரு பிரச்சனை, அதாவது நம்மளுடைய யூனியன் ஹோம் மினிஸ்ட்ரிக்கே இவ்வளவுதானா என்ற அந்த நிலைமையில் வருகிறது இல்லையா? அதாவது இவ்வளவுதான் பாதுகாப்பா என்ற அந்த நிலைமையில் வருகின்ற அந்த விஷயம் இருக்கு இல்லையா? அது எந்த அளவுக்கு ஒத்துக்கொள்ள முடியும் தான். இனி அடுத்ததாக இந்த குஜராத்ல இருந்து வந்தவர்களுக்கு தெரியாத ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு கவர்மெண்ட் ஃபைல் என்பது ஒரு இடத்தில் மட்டும் இருக்காது. ஒரு இடத்தில் வேணா ஃபைல் நோட்டிங்ஸ் வேணா அங்கங்க இருக்குமே தவிர, இது வந்து அட்லீஸ்ட் ஒரு 6 டிபார்ட்மெண்ட் 7 டிபார்ட்மெண்ட்டுக்கு இருக்கின்ற ஃபைல்களில் வந்து இதே விஷயங்கள் வந்து ரீட்ரேட் பண்ணக்கூடிய அந்த வாய்ப்பு இல்லை என்றால் அந்த ஒரு இதுலதான் அரசாங்கமே நடக்கிறது. பல ஃபைல்கள் வந்து சர்க்குலேஷன் என்ற ஒரு விஷயம் இருக்கிறது. அது ஆக்சுவலா எல்லாத்தையும் சுத்த விடுற விஷயம் தான். சர்க்குலேஷனாலே சுத்த விடுறது தானே. அந்த மாதிரியான ஃபைல்கள் இருக்கிறது. இல்லை என்றால் பல மினிஸ்ட்ரியினுடைய ஒப்புதல் வேண்டிய, டிபார்ட்மெண்ட்டுடைய ஒப்புதல் வேண்டிய, அதுவும் ஹோம் மினிஸ்ட்ரியில் இருக்கின்ற பல டிவிஷனலுடைய ஒப்புதல் வேண்டிய ஃபைல்கள் நிறைய இருக்கிறது. அப்ப அந்த ஃபைல்கள் எல்லாம் அந்த இனி இப்ப நான் புதுசா எடுத்து கொடுக்குறேன் அவர்கள் நினைச்சிருக்க கூடும் என்று நான் கருதுகிறேன். இந்த டிபார்ட்மெண்ட்ல இல்லைன்னா இந்த டிவிஷனில் இருக்கிற ஃபைலும் நீங்க சேர்த்து டெஸ்ட்ராய் பண்ணணும். இங்க மட்டும் நீங்க வந்து அழிச்சா மட்டும் பத்தாது. இது இங்க அழிக்கிறது வந்து இங்க மட்டும் நிக்காது. ஐயையோ, இது வந்து குஜராத் மாடலா இருக்கிறது. டெல்லி மாடல்லையும் பாக்கி இருக்கின்ற இந்தியா மாடல்லையும் என்னவென்றால், ஒரு ஃபைல் வந்து ஒரு இடத்துல ஒரிஜினேட் ஆச்சுன்னா, ஒரு டிவிஷன்ல ஒரிஜினேட் ஆச்சுன்னா அதனுடைய நேச்சுரல் ப்ராசஸ் ஆஃப் டிராவலிங் இருக்கிறது. அது மேல போக போக இல்லை என்றால் சைட்ல போக போக வந்து பல டிவிஷன்களுக்கு போயிட்டு தான் அங்க வந்து கடைசியில அமைச்சர கிட்ட போகும், இல்லை என்றால் இந்த பர்டிகுலர் ஐசி டிவிஷனுக்கு போகும் என்ற ஒரு நிலை இருக்கிறது. அப்ப பல இடங்கள் அது நகல்கள் இருக்கும் என்று நான் கருதுகிறேன். அந்த பல இடங்களும் சேர்த்து இனி வந்து அழிக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் வந்து இப்போ ஒருவர் இருக்கிறார்கள். அதனால இது குறிப்பிட்ட விஷயங்கள் வேணால் இல்லை என்றால் இன்னொரு விஷயம் செய்திருக்கலாம். இந்த ஃபைல்களை எடுத்துக்கொண்டு வந்து ஒரு இடத்துல வேணா இருக்கிறத ஒரு விஷயம் வேணால் செய்திருக்கலாம் என்று நான் கருதுகிறேன். அதுக்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. நிச்சயமாக இது ஒரு எதேச்சையாக, இல்லை என்றால் இது ஒரு மிஸ்பிளேஸ்டு ஃபயர் என்று நான் கருதுவதற்கில்லை. இப்படி இருந்தால் கூட நான் ஒரு விஷயம் மட்டும் சொல்றேன். கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆனாலும் சரி, அரசாங்கங்கள் பொதுவாக பெரிய எஃபிஷியன்டான மெக்கானிசம்ஸ் கிடையாது. பல இடங்களில் சிறு சிறு தவறுகள் நடக்கத்தான் செய்யும். அதுல மாற்றுக்கருத்து இருக்க முடியாது. ஆனால் என்னை பொறுத்தவரை நான் பார்த்த ஒரு விஷயம்னு பாத்தீங்கன்னா, நான் வந்து யூனியன் ஹோம் மினிஸ்ட்ரியிலும் சரி, ராலும் சரி, ஐபிலையும் சரி, இந்த மாதிரியான பல நிறுவனங்கள் வந்து நம்மளுடைய நண்பர்கள் வந்து மிக உயர்ந்த பொறுப்பில் இருக்கின்ற நண்பர்கள் நமக்கு இருந்திருக்கிறார்கள். ஹோம் செக்ரட்டரியிலிருந்து ஆரம்பித்துக் கொண்டு R&W டைரக்டர்லேருந்து செக்ரட்டரியிலிருந்து ஆரம்பித்துக் கொண்டு, அதே மாதிரி ஐபியினுடைய டைரக்டர்லேருந்து ஆரம்பித்துக் கொண்டு பல நண்பர்கள் எனக்கு இருந்திருக்கிறார்கள் பழைய காலங்களில். அதுல வந்து நமக்கு தெரிகின்ற விஷயம்னு பாத்தீங்கன்னா, சில இடங்களில் வந்து இந்த மாதிரியான தீ விபத்துக்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. இதுதான் உண்மை நிலையா இருக்கிறது. நான் இப்ப இன்னும் சொல்றேன், பல இடங்களில் பல மினிஸ்ட்ரிகளில் வந்து இந்த விஷயங்கள் நடந்தால் நாம் வந்து யோசிக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஆமா, என்ன பண்றது, ஆமா ட்ரிப்பர் சுவிட்ச் இருந்தது, ட்ரிப்பர் சுவிட்ச் ஒர்க் ஆகல கூட தெரியுது. இந்த மாதிரி விஷயங்கள் தாராளமாக இப்போ ஃபாரின் மினிஸ்ட்ரியிலே பேசலாம். ஃபாரின் மினிஸ்ட்ரி என்பது கொஞ்சம் எஃபிஷியன்ட் மினிஸ்ட்ரி தான். அப்படி இருந்தால் ஜெய்சங்கர் இருக்கிறனால கிடையாது, அங்க இருக்கின்ற நபர்கள் வந்து ஒழுங்காக வேலை பண்ற நபர்கள். அங்க இது ப்ரமோஷன் ப்ராஸ்பெக்ட்ஸ் என்பது இருக்கிறதுலயே அதிகமான இடம் வந்து ஃபாரின் மினிஸ்ட்ரி தான். அதாவது கீழே இருக்கின்ற ஒரு கிளர்க் ஸ்தானத்தில் இருக்கிற நபர் வந்து ஒரு IFS B என்ற அந்த ரேங்க் வரக்கூடிய ஒரு நபராக இருக்கிறது ஒரே ஒரு இடம் மட்டும்தான். இகாலிட்டேரியனா இருக்கின்ற ஒரே ஒரு இடம் வந்து இந்தியாவினுடைய வெளியுறவுத்துறை மட்டும்தான் இருக்கிறது. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்போ வந்து IFS B என்று வந்த ஒரு நபர் வந்து இப்போ ஒரு கான்சுல் ஜெனரலாக, அதாவது இப்போ ஜாஃப்னாலேயோ இல்லை என்றால் துபாயிலையோ இந்த மாதிரி இடங்கள்ல வந்து கான்சுல் ஜெனரலாக ரிட்டையர் பண்ணக்கூடிய அந்த வாய்ப்பு வந்து நீங்க அதே மினிஸ்ட்ரியில் இருந்தால் ஒரு 30 வருஷம் 35 வருஷம் இருந்தீங்கன்னா உங்களுக்கு அதுக்கான வாய்ப்பு வருகிறது. எனக்கு தெரிஞ்ச சில நண்பர்கள் வந்து அந்த பொசிஷன்ல வந்து ரிட்டையர் ஆயிருக்காங்க. அந்த மாதிரியான ஒரு எஃபிஷியன்ட் இகாலிட்டேரியன் மினிஸ்ட்ரியில கூட தீ விபத்துகள் நடக்கக்கூடிய அந்த வாய்ப்பு இருக்கிறது. ஆனா ஹோம் மினிஸ்ட்ரியில் நடக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது என்றதுதான் என்னுடைய புரிதலா இருக்குது. 30 வருஷ காலத்துல இப்போ 2014 ஒரு 15-16 இருந்து தான் நான் பெரிதாக இந்த இடங்களுக்கு போகாமல் இருக்கிறேன். குறிப்பாக ஹோம் மினிஸ்ட்ரிக்கு டெல்லியிலுக்கு போகாமல் இருக்கிறேன்.
அப்போ அதன் பிறகு வந்து இவர்கள் இந்த சர்க்கியூட் பிரேக்கர்ஸ் எல்லாம் தூக்கி விட்டாங்களா என்னன்னு தெரியல. எப்பவாச்சும் வசதியாக தீ விபத்து பண்றதுக்கு என்று எனக்கு தெரியவில்லை. பாஜக ஆட்சி வந்ததுல இருந்து நீங்க டெல்லிக்கு போகல அப்படிதானே? இல்ல அது கழிஞ்சு ஒரு 2-3 வருஷம் நல்லா தான் ஆக்சுவலி 4 years 2018 மட்டும் ஓரளவுக்கு நல்லா தான் இருந்தது. அதன் பிறகுதான் இந்த எக்ஸ்டென்ஷன் R&D வர இந்த எக்ஸ்டென்ஷன் ஆனாலும் சரி, அதே மாதிரி நபர்களை வந்து வேண்டாம் என்று தூக்கி போடுகின்ற அந்த பாணியானாலும் சரி, அதெல்லாம் வந்து நியர்லி அந்த 18 அந்த இறுதி பாகத்தில் தான் நாம் பார்க்கிறோம். இப்போ அதாவது ஆட்சி மாற்றம் உறுதியானதுனால் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்குதுங்கிற விஷயங்களை சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. அதே வேளையில் பாரதிய ஜனதாவின் ஹப் என்று சொல்லக்கூடிய மாநிலமான குஜராத் போன்ற பகுதிகளிலே ரஜ்புத் போன்ற சமூகங்கள்லாம் பாஜகவின் வாக்கு வங்கியாக இருந்த சமூகங்கள்லாம் அதுக்கு எதிராக மாறி இருக்கிற போராட்டங்களை பார்க்கணும். இதெல்லாம் எப்படி குஜராத் மாதிரியான ஒரு இந்துத்துவ பரிசோதனை கூடத்திலேயே ஒரு அசைவை ஏற்படுத்துமா பாஜகவுக்கு? இல்ல, இது என்னை பொறுத்தவரை குஜராத்தில் எல்லாம் பேரம் பேசல் மட்டும்தான் நடக்கிறதுன்றதை நான் கருதுகிறேன். குஜராத்தை பொறுத்தவரை நாம் எல்லா இடத்துலையும் பார்த்திருக்கோம். அந்த ஒரு ஹார்திக் பட்டேல்ல இருந்து ஆரம்பித்து கொண்டு பாக்கி எந்த ஒரு நபர்களானாலும் சரி, அவர்கள் எல்லாம் பெரிய போராட்டங்களுக்கு துணை நின்று அதன் பிறகு அவர்களை எல்லாம் காலவாரி விட்டு இந்த பக்கம் போய் ஏதோ காசோ எம்எல்ஏ சீட்டோ வாங்கி செட்டில் ஆயிடுறாங்க. இப்ப இந்த ஹர்திக் பட்டேலுங்கிறவன் எங்க இருக்கான்? மிகப்பெரிய கலவரத்தை குஜராத்ல மிகப்பெரிய கலவரத்தை உண்டு பண்ணாரு. ஒரு பெரிய ஒரு பட்டிதர் அந்த சமூகத்தையே வந்து வஞ்சனை குழுவாக்கி அதன் பிறகு வந்து அதுல குளிர் காய்ந்து கொண்டு இன்னைக்கு வந்து செட்டில் ஆயிட்டு இருக்கான். அவன் ஆளையே காண வேண்டிய. அதே மாதிரி தான் இப்ப ரஜ்பூத்துக்கும் ஒரு தலைவர் உண்டாவார். அவரும் போய் அமித்ஷா மோடிக்கு எதிராக நின்று அரசியல் செய்ய உங்களால் அங்க முடியாது. அதனால வந்து அடுத்த அவர் செட்டில் ஆயிடுவார். இப்போ அது நான் சொல்றது என்னன்னா, ஒரு ஜிக்னேஷ் மேவானி மாதிரி எத்தனை நபர்கள் இருப்பார்கள் என்ற அந்த கேள்விதான் நான் உன்னைக்கு விரும்புகிறேன். அதே மாதிரி உங்களுக்கு அரெஸ்ட் செய்யும் போது நீங்க குஜராத்ல இருக்கலாம், ஆனா அசாம் போலீஸ் வந்து உங்களை அரெஸ்ட் பண்ணி போகுமாமா. ஹெமந்தா பிஸ்வா சர்மா என்ற பாஜகவுடைய கைக்கூலி இன்னைக்கு ஒரு முதலமைச்சரா இருக்கிறார். 10,000 கோடி அபேஸ் பண்ண சாரதா ஸ்கேம்ல முக்கிய பங்காளி, பிரைம் அக்யூஸ்டு. அந்த நபர் வந்து பாஜகவில் சேர்ந்த உடனே எல்லாம் சுத்தமாகி விட்டாராமா. அவர் வந்து அரெஸ்ட் பண்ணிட்டு தூக்கிட்டு போயிடுவார். ஒரு எம்எல்ஏ, அதாவது குஜராத்ல ஒரு சர்விங் எம்எல்ஏ வந்து தூக்கிட்டு போயிடுவாராமா. யாரும் ஒன்றும் கேட்க மாட்டாங்களாமா. குஜராத்தினுடைய அந்த அச்சுறுத்தல் நடவடிக்கைகள் என்பது அந்த அளவுக்கு அதிகமா இருக்கிறது. எங்க போலீஸ் மட்டும் கிடையாதுப்பா, நான் வந்து அசாம் போலீஸ் வச்சு அரெஸ்ட் பண்ணுவேன் என்ற இதெல்லாம் இந்த காலத்துல தானங்க நமக்கு தெரிகிறது. ஒரு யூபி போலீஸ் வந்து ஒரு திஷா ரவி என்ற ஒரு இளம் பெண்ணை இங்க பெங்களூர்ல வந்து கஸ்டடி அரெஸ்ட் பண்ணி எடுத்து தூக்கிட்டு போய் அங்க டெல்லியில வந்து டிரான்சிட் பெயில வைத்து எடுத்து கொண்டு போறதெல்லாம் நான் இங்கதான் பார்த்திருக்கோமே தவிர வேற ஒரு ஊர்லயும் பார்த்தது கிடையாது. அப்போ இந்த மாதிரியான விஷயங்கள், அதாவது பல இடத்துல இருக்கின்ற போலீஸ்கள் வந்து குண்டாப்படையாக மற்ற மாநிலங்கள் செஞ்சு, இப்போ வந்து ராஜஸ்தான்ல வந்து கொள்ளையர்கள் வந்து தமிழ்நாட்டுல வந்து கொள்ளையடிச்சு போவாங்க இல்லையா, ஏறத்தாழ அதே ஒரு பாணியில தான் நாம் வந்து இப்போ பாஜகவினுடைய போலீஸ் ஃபோர்ஸை நம்ம காணறோம். அப்ப அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து நடக்கின்ற ஒரு இடத்தில் வந்து நீங்க உங்களுக்கு அரசியல் செய்ய முடியாது. ஒண்ணு. ரெண்டாவதாக, நீங்க வந்து இந்த அரசியல் செய்யும் போது இது ஏதோ ஒரு திசை திருப்புகின்ற நடவடிக்கையாகத்தான் நான் பார்க்கிறேனே தவிர வேறொன்றும் கிடையாது என்று நான் நினைக்கிறேன். பட்டிதர் அஜிடேஷன் மாதிரி இந்த ரஜ்பூத் அஜிடேஷன் வந்து காசு வாங்கி செட்டில் ஆயிடுவானுங்க தான் என்னுடைய ஒப்பீனியனா இருக்கு. இல்லை, நீங்கள் சொல்கிறது அந்த ஹிஸ்டாரிக்கல் இதுலேருந்து சொல்கிறீங்க. நம்மளும் அந்த குஜராத்தில் நடந்த இந்த சமூக நீதி ரிசர்வேஷனுங்கிற பேரில் நடந்த போராட்டங்களை பார்த்துருக்கோம். இப்போ எலெக்ஷனை இவ்வளோ இமிடியேட்டாக வச்சுக்கிட்டு பிஜேபிக்கு அகைன்ஸ்டாக, பர்டிகுலராக பிஜேபி எம்பிக்கு அகைன்ஸ்டாக அங்கே நடக்கிற போராட்டம் பிஜேபிக்கு செட்பேக் அமையாதான்னு தான் கேட்குறேன். இல்லை, கிடையாதுங்கிறாதான். அங்க இருக்கிற என்டையர் எக்கோசிஸ்டம் வந்து பாஜகவுக்கு சப்போர்ட்டா இருக்கிறது. அது பூத் ஏஜென்ட்ல இருந்து இது போலிங் ப்ரிசைடிங் ஆஃபீஸர்ல இருந்து ஆரம்பிச்சு, ரிட்டர்னிங் ஆஃபீஸர்ல இருந்து ஆரம்பிச்சு, சிஇஓ வரைக்குமான அனைவரும். அப்ப எலெக்ஷன் கமிஷன் வந்து பாஜகவினுடைய ஆபீஸ்லயே வச்சிடலாம் நான் பலமுறை சொல்லியிருக்கிறேன். நிர்வாச்சன் சதன் வந்து வாடகைக்கு விட்டு அங்க இடம் ஃப்ரீயா நிறைய இருக்கிறது, அங்க கொண்டே வச்சுக்கலாம்னு சொல்லியிருக்கிறேன். அப்படி ஒரு செட்டப்ல நீங்க ஒண்ணுமே பண்ண முடியாது. சுப்ரீம் கோர்ட்டு போயினாலும் ஒண்ணும் பண்ண. இந்த விவிபேட்னுடைய அந்த விஷயத்துல கூட சுப்ரீம் கோர்ட்டுடைய அந்த கண்ணா என்ன சொல்லிட்டு இருக்காரு, பேலட்டுக்கு திரும்பி போக முடியாது, எத்தனை முறை இந்த கேஸை கொண்டு வருவீங்க, இந்த மாதிரியான வாதங்கள் தான் வச்சுட்டு இருக்காரு. ரெண்டு மிஷின் துரோகம் செய்யாதுங்கிறாரு, மிஷின் துரோகம் செய்யாதுன்னு சொல்றாரு. அதுல ரெண்டு விஷயங்கள் தான். அதாவது என்னை பொறுத்தவரை வந்து ரெண்டு இன்ஸ்டிடியூஷன்ஸ் மட்டும்தான் இன்னைக்கு வந்து ஜனநாயகத்தை அதாவது தேர்தல் அறிவித்த இந்த சூழ்நிலையில் வந்து ஜனநாயகத்தை காப்பாற்ற முடியும். ஒண்ணு தேர்தல் ஆணையம், இன்னொன்னு வந்து ஹையர் ஜுடிஷியரி. இது தேர்தல் ஆணையம் வந்து ஏறத்தாழ இல்ல, பாஜகவுடைய பிரான்ச் ஆபீஸாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. சுப்ரீம் கோர்ட் வந்து பல கேஸுகளை வந்து அது வந்து என்டர்டெயின் பண்ணவே மாட்டேங்குது. இந்த விவிபேட்ல இருக்கிற ஒரே ஒரு கேள்விதான் நான் கேட்கிறேன்.
அதாவது பேலட்டிங் யூனிட் இருக்கு, நான் எங்க போய் அழுத்துறோன்ட்டு ரெக்கார்டிங், அதாவது கண்ட்ரோல் யூனிட் இருக்கு, அதுக்கு நடுவில் ஒரு விவிபேட்டை வைத்துக்கொண்டு அது என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா நம்ம அமுத்துறது வந்து இங்க விவிபேட்ல கரெக்டா வருது. ஆனா அந்த விவிபேட் வந்து என்ன கம்யூனிகேட் பண்ணுது அந்த கண்ட்ரோல் யூனிட்டுன்றது நமக்கு தெரியவே தெரியாது. இதுதான் பிரச்சனை என்று பல இடத்துல நான் வந்து பாயிண்ட் அவுட் பண்ணியிருக்கேன். அது ஆண்டி முகர்ஜி போன்றவர்கள், அசோக் வர்தன் செட்டி போன்றவர்கள் எல்லாரும் பாயிண்ட் அவுட், பல ஐஏஎஸ் ஆபீசர்ஸ் வந்து ஃபார்மர் ஐஏஎஸ் ஆபீசர்ஸ், கரண்ட் ஐஏஎஸ் ஆபீசர்ஸ் எல்லாருமே பாயிண்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. அப்படி இருந்தும் கூட சுப்ரீம் கோர்ட் வந்து இதுல 100% விவிபேட் வெரிஃபிகேஷன் வேணும் என்று சொல்ல மாட்டேங்குது. இது மறுபடியும் சொல்றேன், சுப்ரீம் கோர்ட்டுக்கு தான் இப்போது இருக்கின்ற நிலைமையில் வந்து இதுல வந்து தலையிட்டு ஒரு சுமூகமா ஒரு தீர்ப்பை கொண்டு வர முடியும். இல்லை என்றால் அசோக் வர்தன் செட்டியுடைய ஆர்டிகல் இன்னைக்கு இந்துல வந்திருக்கிறது, நேற்று டெல்லி எடிஷன்ல கூட வந்தது. அந்த ஆர்டிகல் நேற்று இங்க வந்ததுன்னு நினைக்கிறேன், அதுக்கு முன்னாள் நாள் வந்து டெல்லியில வந்தது. அதுல இருக்கின்ற விஷயம் வெரி வெரி சிம்பிள் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் விஷயமா தான் இருக்கிறது. அதாவது நீங்க வந்து விவிபேட்டை வந்து நீங்க ஒரு 10% என்ற ஒரு இலக்கை வைத்துக்கொண்டு ஸ்டாட்டிஸ்டிக்கலி இல்லை என்றால் 1% நாங்க வந்து கவுண்ட் பண்றோம்னு சொல்லும் போது அது சில ஏரியாவுக்கு வந்து கரெக்டா இருக்கும். 1% வந்து நீங்க 100 பேர் இருக்கின்ற ஒரு தொகுதியில் வந்தா அது வந்து சாம்பிளிங் சைஸ் ஒன்னா இருக்கும். இதே வந்து 10 லட்சம் பேர் இருக்கின்ற ஒரு இடத்துல வந்து 10 லட்சம் என்பது மினிமம் சைஸ், ஒரு இது லோக்சபா கான்ஸ்டிடியூஷனோட மினிமம் சைஸ். 10 லட்சம் பேர் இருக்கின்ற இடத்துல வந்து 1% சொன்னீங்கன்னா அது எவ்வளவு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்லி இன்சிக்னிஃபிகன்ட் சாம்பிள் ஆகிறது. தமிழ்நாட்டில் இருக்கின்ற பல தொகுதிகள் வந்து 15 லட்சம் 20 லட்சம் என்ற ஜனத்தொகை இருக்கிறது. அதுல இருந்து நீங்க யூபிக்கு போகும்போது அதை விட ஜாஸ்தியான ஜனத்தொகை இருக்கிறது. அப்ப இதுல வரும்போது நீங்க வந்து ஒன்னும் ஒரு ஸ்பெசிஃபைட் நம்பர் இல்லாமல் நீங்க சொல்ல வேண்டும் 5% கவுண்ட் பண்ணுவோம், இல்லைன்னா 10% கவுண்ட் பண்ணுவோம் என்று வைத்திருக்க வேண்டும். அதை செய்ய மாட்டாங்க. இந்த ஆர்குமெண்ட்டை கூட அவர்கள் வந்து சுப்ரீம் கோர்ட் இப்ப செவிசாய்க்க மாட்டேங்குது. அப்போ என்னை பொறுத்தவரை சுப்ரீம் கோர்ட்டும் தேர்தல் ஆணையம் வந்து ஜனநாயகத்தை காப்பாற்ற வேண்டிய அந்த வழியில் இன்னமும் பயணிக்க ஆரம்பிக்கவில்லை என்றதுதான் என்னுடைய பெரும் வருத்தமாக இருக்கிறது. இதுக்கு முன்னால் வந்து அந்த பாதையில் தான் வந்தார்கள். யார் வந்தாங்கன்னு பாத்தீங்கன்னா நிச்சயமாக தேர்தல் ஆணையம் வந்து அதுல இருந்து ஒரு நபர், அருண் கோயல் என்ற நபர் வந்து அதுல இருந்து விலகி விட்டார், எனக்கு இந்த விஷயங்கள் செய்ய முடியாது என்று விலகி விட்டார். அதை தாண்டி அப்கோர்ஸ் சுப்ரீம் கோர்ட்டும் எலக்ட்ரல் பாண்ட்ஸ் வந்து தவறு என்று அவர்களும் செய்தார்கள். அதன் பிறகு வந்து கம்ப்ளீட்டாக மாற்றம் எனக்கு சுப்ரீம் கோர்ட்லயும் தெரிகிறது, எலெக்ஷன் அத்தாரிட்டிலையும் தெரியுது, எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாலையும் தெரிகிறது. கண்டிப்பா இன்றைய நிலை, நாடாளுமன்றத்தில் நடந்த தீ விபத்து, உச்சநீதிமன்றத்தின் நிலை, அரசியல் நிலை யாருக்கு சாதகமாக இருக்கிறது, தேர்தல் நெருங்கும் நேரத்தில் இது மாதிரியான சம்பவங்கள், தீர்ப்புகள், நாட்டில் நடக்கின்ற பதட்டங்கள், போராட்டங்கள், இதை எப்படி புரிந்து கொள்ள வேண்டும், கடந்த காலங்களில் இது எப்படி நடந்திருக்கிறது என்பதை உங்களுடைய அனுபவத்தில் இருந்தும் ஒரு செய்தியாளராகவும் பொலிட்டிக்கல் அப்சர்வராகவும் பல்வேறு விஷயங்களை ரொம்ப நுட்பமாக அதற்கு பின்னாடி உள்ள அரசியலை நம்ம ஜீவா டுடே பார்வையாளருக்கு எடுத்து வச்சிங்க. உங்கள் நேரம் ஒதுக்கி கருத்துக்களை பகிர்ந்ததுக்கு மிக்க நன்றி சார். நன்றி ஜீவா.